ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு மை சேனல். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஜனநாயகன் படத்துலேருந்து வந்து சாங் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னது ஜனநாயகன் படத்தில் சாங்கா எங்கே வந்துச்சு அப்படின்னு கேட்காதீங்க. இது ஒரு ட்ரிபியூட் சாங் மாதிரி. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ஃப்ரீ ஹிட் ஸ்டுடியோ அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல இருந்து நான் வந்திருந்தேன். வில்லாதி வில்லனா வீராதி வீரனா தீராத பகையை தீர்க்க வந்த வேட்டைக்காரனா ராஜனுக்கு ராஜன் கொடி பறக்கணும் அப்படிங்கிற இந்த சாங்ஸ்ல நம்ம வந்து டீகோட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வகையில வந்துட்டு வில்லாதி வில்லனா ராஜனுக்கு ராஜன் ஆல்ரெடி டீகோட் பண்ணியிருக்கிறோம். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. கொடி பறக்கணும் அப்படிங்கிற இந்த சாங் வந்துட்டு நான் டீகோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு ப்ரெடிக்ஷன்ஸ் லெவல் இருக்கலாம். ஓகே, இந்த லைனை வந்துட்டு இது அவங்க வேற விதமாக குறிப்பிடலாம், இல்லை குறிப்பிடாமல் இருக்கலாம் அப்படி மாதிரி. ஆனால் நான் என்னோட ஓன் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்துட்டு நான் ஒன்றும் குறிப்பிட்டு வச்சிருக்கிறேன். ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ வந்து நீங்களா ஒன்று நினைச்சிக்கிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு என்ன திட்டக்கூடாது. ஏன்னா எனக்கு ஒன்று தோணுது, அதுதான். அது வந்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி தோணுதோ அதை வந்து மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இல்லை எனக்கு இந்த வீடியோ பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு அந்த சாங்கோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஃப்ரீ ஹிட் ஸ்டுடியோ அப்படிங்கிற யூடியூப் சேனல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி நான் ஆல்ரெடி சொன்ன எல்லா சாங்ஸையும் போய் பாருங்கள். நிறைய சாங்ஸ் போட்டிருக்காங்க. முக்கியமாக எனக்கு பிடிச்ச அந்த வில்லாதி இல்லைனா இப்போ இந்த கொடி பறக்கணும் ராஜனுக்கு ராஜன் எல்லா சாங்ஸையும் வந்து செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். ஓகே, ஸோ இப்போ வாங்க நாம வீடியோக்குள்ள போகலாம். ஜனநாயகன் கொடி பறக்கணும். வந்துட்டு ஜனநாயகன் இட்லைக் வந்துட்டு நம்ம தளபதியோட படம், லாஸ்ட் படம். ஸோ லாஸ்ட் ஷூட்டும் முடிஞ்சிருச்சு. அவங்களுக்காக விஜய் சாருக்காக வந்துட்டு 6 சாங்ஸ் ட்ரிபியூட்டாக எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த 6 சாங்ஸில் ஒரு சாங் தான் ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்துட்டு ப்ரீமியர் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்காங்க. மிச்சம் இருக்கிற 5 சாங்ஸும் வரணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் எந்த வீடியோக்கெலாம் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு ஒரு எங்கேஜ்மெண்ட் எனர்ஜெட்டிக் கிடச்சி அந்த சாங்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ மறக்காம அவங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது ஒரு பொலிட்டிக்கல் சாங். அஃப்கோர்ஸ் பொலிட்டிக்கல் வைஸாக தான் எடுத்துருக்குறாங்க. ஸோ நானும் வந்துட்டு வேறு பாயிண்ட் எனக்கு யோசிக்க தோணலை. அப்படி அந்த லைன்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்படியே நோட் பண்ணி பார்க்கும்போது ஃபுல்லாக வந்துட்டு பொலிட்டிக்கல் வைஸாக தான் வருது. பொலிட்டிக்கல் வைஸாக எது யாரையாவது தாக்கி பேசுகிற மாதிரியான்னு கேட்டால் அப்படி கிடையாது. பட் ஒரு மாதிரி இட்லைக்கு வந்து டிவிக்கு கட்சி இருக்கு. இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் லிரிக் பார்க்கலாம். ஸோ புழுதி பறக்க இடம் எல்லாமே அதிரணும், அலறியாச்சு ஒவ்வொருத்தரும் செதறணும். இது வந்துட்டு என்ன அப்படின்னா, இப்போ ரசிகர்கள் இருக்காங்கல்ல, நம்ம தளபதியோட ரசிகர்கள். ஸோ விஜய் சார் வந்துட்டு வர்ற இடத்துல எல்லாமே வந்துட்டு புழுதி பறக்கிற விதமாக அந்த இடமே வந்துட்டு கோலாகலமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு அந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே வந்துட்டு அந்த நெய்வேலி மேட்ரு நினைக்கிறேன். ஸோ அங்கே நம்ம தலைவர் வந்துட்டு டேக்ஸ் பிரச்சனையில் கூப்பிட்டு போனாங்கல்ல மாஸ்டராக ஷூட்டிங்கில் இருந்து. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு வந்த கூட்டமாக இருக்கும். அண்ட் வந்துட்டு அவர் கோட் படத்துக்கு அவர் வந்தது. அண்டு கேரளாவில் வந்துட்டு அந்த ஷூட்டிங்கில் போகும்போது கேரளாவில் போயிட்டு அவங்களுக்கு எல்லாம் ஹாய் சொன்னது. ஸோ வந்த இடம் அதுவும் இங்கேருந்து அங்கே போனாங்க பார்க்குறதுக்கு. புரிஞ்சுக்கணும், இங்கேருந்து அங்கே போயிட்டாங்க ரசிகர்கள் எல்லாருமே. அதான் மேட்ரு. காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு அவர் வர இடம் எல்லாமே வந்துட்டு புழுதி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அஃப்கோர்ஸ் வேற மாதிரி இருக்கும். வீட்டில் பணம் எதுவும் சிக்கவில்லை. மாசு காட்ட மகாராசன் தான் வரணும். அது ஏன் அப்படின்னா வந்துட்டு 2026 எதிர்நோக்கி மாசு காட்ட மகாராசன் தான் வரும்னு சொல்றாங்க. பிகாஸ் நாளைய தீர்ப்பே அப்படின்னு சொல்ற மாதிரி வந்துட்டு நாளைய எதிர்காலமே சொல்லிட்டு நம்ம தளபதியை தான் எல்லாருமே குறி வச்சிருக்காங்க. பிகாஸ்
ஒரு மாற்றம் வந்துடாதா அப்படி மாதிரி. ஸோ இப்போ இருக்கிற ஆட்சி நல்லா இல்லையான்னு கேட்டால் வந்துட்டு என்ன கேட்கறதோட மக்கள்கிட்ட கேளுங்க. ஓகே, இப்போ 2026 நம்ம தளபதி விஜய் சார் வந்துட்டு டிவிகே கட்சியில் வந்துட்டு தலைவர் ஆகிட்டாரு. தலைவரில் இருந்து அவர் வந்துட்டு சிஎம் ஆனார்னா என்ன நடக்க போகுது அப்படி வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். That is Rocky KGF. மேடையில இருந்தாலும் சரி, மேடைக்கு முன்னாடி இருந்தாலும் சரி, இந்த நான், நீ, நாங்க, நீங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. நாம கிட்ட நெருங்க ஒர்த்தா நீயும் இருக்கணும். ஸோ இது வந்துட்டு நான் இது வரைக்கும் இவரை பற்றிலாம் நான் பேசுறது கிடையாது. தலை என்ன அப்படின்னா வந்துட்டு டேவிட் பில்லா படத்தை சொல்லுவார்ல, என்னோட நண்பனா இருக்க என்ற தகுதி தேவையில்லை, ஆனா எனக்கு எதிரியா இருக்க வேணும் தகுதி வேணும். என்னோட நண்பனா இருக்கிறதுக்கு எந்த தகுதியும் வேண்டாம், ஆனா எதிரியா இருக்கிறதுக்கு தகுதி வேணும். அந்த மாதிரி. ஸோ அதே தான் இங்கே வந்துட்டு கிட்ட நெருங்கிறதுக்கு ஒர்த்தா இருக்கணும். சும்மா இந்த அல்லு சீட்டெல்லாம் வந்துட்டு போகிற மாதிரிலாம் முடியாது. கிட்ட இருந்ததுன்னா நீ ஒர்த்தா இருக்கணும். அப்போ தான் வந்து உன்னை வெயிட்டாக மறுநாடி அடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு கிட்ட நெருங்க ஒர்த்தா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்துட்டு பயங்கரமாக இருக்குது. திசையெல்லாம் அடிக்கணும் இவன் காத்து படுற சவுண்டுல உன் பரம்பரையை செவிட்டு. டிவிகேவோட அந்த அந்த கட்சியில வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் மாநாடு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அந்த இதுல வந்துட்டு அவங்க அந்த சத்தம் அந்த இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்துட்டு காட்டின மாசுக்கு வந்துட்டு உங்க பரம்பரையை செவிடுன்னு சொல்ற மாதிரி இப்போ பாருங்க பயங்கரமா இருக்குல்ல. ஸோ அதுதான் சுரன்ற கூட்டத்தை துரத்துற நேரம் தான். உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். தளபதி சொல்லியிருப்பார்ல, ஐ ரெஸ்பெக்ட், ஐ ரிப்பீட், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படின்ட்டு. ஸோ இதை பற்றி நான் வந்துட்டு பேசுகிறத விட மக்களாகிய நீங்கள் பேசுகிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகேயா, என்னது சுரன்ற கூட்டத்தை துரத்துற நேரம் தான். அது வந்துட்டு கண்டிப்பாக 2026 எல்லாரும் எதற்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருமே தெரியும் இது எதற்காக இந்த லைன் கொடுக்கப்பட்டது. இப்போ நான் எதுக்காக இந்த இதில் வந்து மழுப்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. எனக்கு பயம்லாம் கிடையாது, நான் இது சொல்கிறேன். இப்போ இருக்கிற ஆட்சி வந்துட்டு நல்லா இருக்கான்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் எனக்கு வந்துட்டு பெருசாக தெரில. எல்லாமே எப்பவும் இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. எந்த மாற்றம் அந்த மாதிரி எனக்கு ஒன்றும் உணர்வெல்லாம் கிடையாது. சென்னையில் தான் இருக்கேன் நாங்கள். எப்பவும் போல வரோம் போகிறோம். ஒரு தலைவர் வந்துட்டு அந்த ரோட்டை கிராஸ் பண்ணுறதுக்கு யார் ஸ்டாலின் சார், அவர் வந்து தலைவர், அவர் வந்துட்டு அந்த அந்த ஒரு இடத்த கிராஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ நேரம் சிக்னலை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த இதில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இடைஞ்சலாகி ஒருத்தங்க உடம்பு சரியில்லாமல் ஆம்புலன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணி நிற்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப இதான் ஒரு நல்ல ஆட்சியான்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஸோ அதை நீங்கள் தான் சொல்லணும். ஸோ நான் வந்து நீங்கள் மழுப்புறதுலாம் கிடையாது, நம்ம டேரெக்டாக அட்டாக்கு தான். ஓகே, டேரெக்டாக சொல்லிடுறேன். என்ன பண்ணியிருப்போம், நாங்கள் மிஞ்சி போனால் கொல்ல போகிறாங்க, வேற என்ன பண்ண முடியும்? போகிற உசுறு அப்படின்னா போட்டுமே, ஜாலியாக போட்டுமே, அவ்வளோதான். அடங்கம்மால ஏண்டா ஓத்தா உன்னை பெற்றாலா இல்லை யானை கண்ண கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. யாரு நம்ம தளபதி இனிமேல அதிரடி ஆட்டம் தான். பிகாஸ் 2026 தலைவர் அவ்வளோதான். வர்றது யார் நம்ம தளபதிங்க. வந்துட்டாருன்னா வந்துட்டு அது வேற மாதிரி இருக்கும். அந்த ரிவெஞ்ச் ஆஃப் செக்ஷன் வந்துட்டு வேற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான செக்ஷன் தான் நீங்க வந்துட்டு சொல்லியிருக்கேன். பறக்கணும் எங்க கொடி பறக்கணும், இருக்கும் வரைக்கும் உச்சத்தில் இருக்கா. டிவிகேவோட கொடி, அந்த கொடி அதை வச்சு பாட்டு பாடிருக்காங்க. ஸோ அது வந்துட்டு டிவிகேவோட கொடி வந்துட்டு கண்டிப்பா பறந்துட்டே தான் இருக்கும். அது இனிமேல் டவுன்ஃபால் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதுக்கான இது வந்துட்டு பறந்துகிட்டே இருக்கும் உச்சத்துல இருக்கிறதெல்லாம் உண்மை, நேர்மை, உழைப்பு, அவ்வளவுதான். இதோ இப்ப அரசியல் களத்துக்கு என்ன அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க.
இங்கேயும் எப்ப போல உழைப்பேன். யாரு என்ன வேணா சொல்லிட்டு போயிடலாங்க. நீங்க வந்துட்டு அப்படி, நீங்க வந்துட்டு இப்படி, நீங்க இப்ப வந்தீங்க, நீங்க அப்ப வந்தீங்க அப்படின்னு. பட் ஆனா நமக்குன்னு ஒரு அடையாளம் கொடுத்துருக்காரு நம்ம தளபதி. என்ன தெரியுமா? விர்ச்சுவல் வாரியர்ஸ். இந்த சோஷியல் மீடியா ஃபேன்ஸ் மட்டுமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாருமே நம்ம கட்சியினுடைய வர்ச்சுவல் வாரியர்ஸ். அப்படிதான் உங்க எல்லாரையுமே நான் கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன். வர்ச்சுவல் வாரியர்ஸ். ஓகே தானே? பிடிச்சிருக்கு தானே? என்னைக்கும் நீதி என்னைக்குமே நிலைக்கும். அண்ணன் போற வழியில தான் எல்லாம் நீதி நடக்கும். நீதி ஏன் அப்படின்னா வந்து நாளைய தீர்ப்பில் வந்துட்டு அவர் வந்துட்டு அப்பவே பொலிட்டிக்கல் சம்பந்தமான ஒரு படம் தான் நடிச்சிருந்தாரு, ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ அதில் வந்துட்டு லைக் அந்த ஒரு இதில் ஒரு சரக்குகள் அடைஞ்சதுனால அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ஃபேமிலி எடிட்டரிங்காக மாறி திரும்ப வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக திருமலையிலேருந்து என்ட்ரி கொடுத்தாரு. அப்போ அந்த கணக்கில் வந்துட்டு இந்த படத்தில் இந்த மாதிரி இந்த ஒரு சாங்கை நம்ம பார்க்கும்போது வந்துட்டு நம்ம ரிமைண்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, அவர் அன்னைக்கே கரெக்டாக தான் இருந்திருக்காரு. பட் நம்ம தான் அறிவு இல்லாமல் இருந்திருக்கோம். ஏன் ஆடியன்ஸ் இஸ் நாட் தேர் அப்படின்னா வந்துட்டு இன்னைக்கு சரியான படங்களுக்கெல்லாம் ஆடியன்ஸ் வந்துட்டு இல்லைங்க. தப்பான படத்துக்கெல்லாம் ஆடியன்ஸ் வந்துட்டு அப்படி இருக்காங்க. தப்பான படம்னா மொக்க படம், அதுக்கெல்லாம் வந்துட்டு ஆடியன்ஸ் கை தட்டி கூவி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன் இப்போ பிபிடி திவாகர் அப்படின்னு சொல்றாங்கல்ல, நடிப்பு அரக்கன்னு சொல்றாங்க. அது காமெடியா சொன்னாலுமே வந்துட்டு அந்த பட்டம் யாருக்கு உரித்தானது, அவங்களுக்கு தான் சேரும். பட் ஆனால் வந்துட்டு ஒரு இதுவுமே நடிக்கவே தெரியாத ஒருத்தர் வந்துட்டு தூக்கி தள்ளச்சு கொண்டாடுறாங்க தெரியுமா? ஸோ ராங் ஆடியன்ஸ். அதான் நானும் சொல்ல வரேன். யாரை கொண்டாடணுமோ, யாரை கீழே எங்கெங்க உட்கார வைக்கணுமோ அவங்கள அங்கங்க உட்கார வைக்காம கீழே கிடக்கிறதுலாம் தூக்கி தள்ள வச்சு ஆடிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கான வழி இப்போ அவங்களுக்கு தெரியாது. எவ்வளோ சினிமாவோட அழிவு வந்துட்டு ஆரம்பிச்சுட்டு இருக்கு. அது நீங்கள் வந்துட்டு என்னதான் யோசிச்சுட்டு இருந்தாலும் சரி, 5 மாதம் 6 மாதம் ஆச்சுங்க, வெறும் 6 படம் தான் ஹிட்டு. எப்படி? தவறான ஆடியன்ஸ். புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம உசுரை கொடுத்து இங்கே வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்கிறோம், ஆனால் வியூஸ் இல்லை. அதே மாதிரி தான் நான் ஒருத்தரோட சொல்கிறேன் பாருங்க. ஆன் எக்ஸாம்பிளர் சோன் அப்படிங்கிற யூடியூப் சேனல். அந்த சேனலில் வந்துட்டு அந்த பையனுக்கு தெரியும் ஷார்ட் ஃபிலிம்ஸு, தம்ப்நெயில்ஸ் மேக்கிங்ஸு அண்ட் வந்துட்டு அந்த எஃபர்ட்ஸு எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிச் ஆஃப் தி லெவல் வந்துட்டு வேற மாதிரி இருக்கும். ஆனால் அவனுக்கு இருக்கிற வியூஸ் எவ்வளோ தெரியுமா? 1K 2K. ஆனால் அந்த முக்கியமான படத்துக்கு 500 சம்திங் தான் வியூஸு. ஓகே, ஆனால் இங்கே நான் தப்பு சொல்லலை நான், பட் சொல்கிறேன் என்ன அப்படின்னா வந்து தைரியம் வேட்டை அப்படிங்கிற ஒரு ராஜவேல் அப்படிங்கிற ஒரு பையன், அவரோட எஃபர்ட்ஸுக்கு நான் மரியாதை கொடுக்குறேன். நான் தப்பு சொல்லவே இல்லை, நல்லா இருக்கு, ஓகே சூப்பர். பட் ஆனால் அந்த படத்தை இந்த படத்தையும் கம்பேர் பண்ணிங்கன்னா, எல்லாமே கம்பேரிசன் தானே, கம்பேர் பண்ணிங்கன்னா அதை விட ஒரு 100 மடங்கு பெட்டராக இருக்குது இந்த படம். VR 2 அப்படிங்கிற ஒரு படம். ரெகக்னேஷன்ஸ் இல்லை. ஸோ யூடியூபோட அல்காரிதமே வந்துட்டு தவறாக இருக்கும்போது இங்கே நம்ம என்ன பண்ண முடியும்? அதான் நான் சொல்லுவேன், தவறான ஆடியன்ஸ். ஜஸ்ட் லைக் தட். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. எனக்கும் மேல யாரும் இங்க இல்ல, வாழ சுத்திடும் ராட்டினம் போல. உனக்கும் மேல யாரும் இங்க இல்ல, வாழ்க்கை சுத்திடும் ராட்டினம் போல. ஒருத்தர் மட்டும்தான் நம்மள நடத்திட்டு போவார் கரெக்டான வழியில. பிகாஸ் ஏன் அப்படின்னா வந்துட்டு ஆட்டத்துக்கான எதிர்பார்ப்பு தான் வந்துட்டு 2026 விஜய் சார் எதிர்பார்க்குறாங்க. அவர் நம்மளை இங்கே கூட்டிட்டு போவாரு, அதுவும் அவருக்கு தான் தெரியும். வரும்போது பார்த்துக்கலாம். கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். இறக்கம் எப்போதும் இருக்கும், நிரந்தரம் எதுவும் இல்லை. ஏத்தம் இறக்கம் எப்போதும் இருக்கும், நிரந்தரம் எதுவும் இல்ல. நீங்க புதிய கதை படத்தை எடுத்துக்கலாங்க. அந்த படத்துல வந்துட்டு லாஸ்ட்ல வந்துட்டு சொல்லுவாங்க ஒரு கிளைமேக்ஸ் செஷன்ல, இங்க வந்துட்டு யாரு மேல யாரு கீழே எல்லாமே இந்த சாம்பல் தான். இந்த மாதிரி வந்துட்டு நம்ம எதுவுமே கிடையாது. நம்ம எல்லாம் வந்துட்டு ஒரு இது மாதிரி, ஜஸ்ட் லைக் ஒரு மண்ணு மாதிரி. நம்ம எல்லாம் அவ்வளோ பெரிய மசரெல்லாம் கிடையாது. நம்மளுக்கு மேலே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஆனால் நாம் யார் அப்படின்னு நமக்கு தான் தெரியும். ஸோ அதனால் வந்துட்டு
இருக்கிற வரைக்கும் அடுத்தவங்க ஹெல்ப் பண்ணி வாழுங்க. ஓகே, அதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண வேணாம், உங்களோட தகுதிக்கு மீறி ஹெல்ப் பண்ண வேணாம். உனக்கு முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணுங்க, அது நல்லதுன்னு நான் சொல்ல வரேன். ஓகே, காசு பணம் கையில் இருந்தால் தான் மதிப்பா. காசு பணம் கையில் இருந்தா தான் மதிப்பா. இது அவங்க கொஸ்டினாக கேட்குறாங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வந்துட்டு, காசு பணம் கையில் இருந்தால் தான் மதிப்பு. ஏன் அப்படின்னா, காசு பணம் கையில் இருந்தால் ஒரு நாய் கூட மதிக்காது நம்மளை. சீரியஸ்லி நோட்டபிள் பாயிண்ட் யுவர் ஆனர். வந்துட்டு சொந்த பந்தம் எல்லாம் ஆஸ்கார் நடிப்பா. சொந்தம் பந்தம்லாம் ஆஸ்கார் நடிப்பா. ஆமாம், அஃப்கோர்ஸ் ஆஸ்கார் நடிப்பு தான். ஆனால் எல்லாருக்குமே அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஒரு 100ல் 99% மக்களோட வாழ்க்கையில் வந்துட்டு எல்லாமே நடிப்பு தான். மிச்சம் இருக்கிற 1% இருந்துச்சா நல்லவங்களா இருக்கிறாங்க. பிரித்து பார்க்கும் கூட்டத்தண்ணியும் நிறைய விதத்தில் ஒத்து போகும். பட் எனக்கு நான் என்னோட லைஃப்ல நான் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட லைஃப்ல என்ன அப்படின்னு வந்துட்டு, காலேஜில் எனக்கு கேஸ்ட் பார்த்தாங்க. ஸோ பிரித்து பார்க்கும் கூட்டம், கேஸ்ட் பார்க்குற இந்த பரதேசியை எல்லாம் வந்துட்டு அப்படியே புதைச்சிட்டோம்னா எல்லாமே சரியாயிடும். அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. ஜெயிச்சு காட்டிக்கணும், எல்லாத்தையும் தாண்டி, இந்த எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஜெயிச்சு காமிக்கணும். ஸோ அதான் சொல்ல வராங்க. காசு பணம் கையில் இருந்தா தான் மதிப்பா. சொந்தம் பந்தம்லாம் ஆஸ்கார் நடிப்பா. பிரிச்சு பார்க்கும் கூட்டத்தை நீயும் ஜெயிச்சு காட்டிடணும். முன்னால் முடியாதது எதுவும் இங்க இல்ல நண்பா, இறங்கி காலை வச்சா போலாம் தெம்பா. உன்னால் முடியாது ஏது இங்க இல்ல நண்பா, இறங்கி கால வச்சா போதும் போலாம் தெம்பா. நம்ம வந்து நம்மளால முடியாதுன்னா எதுவும் கிடையாது. நம்ம முடியாது நம்ம மனசை சொல்லிட்டு இருக்கு. ஆனா முயற்சி பண்ணா எல்லாமே நடக்கும். நான் கூட இப்போ வந்துட்டு நினைச்சிட்டு இருக்கேன் என்ன அப்படின்னா, என்னால் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன் ஒரு ஷார்ட் ஃபிலிம், 2 ஷார்ட் பண்ணியிருக்கேன். ஒன்று டிலீட் பண்ணிட்டேன், அது ஒரு பெரிய பிரச்சனை. அப்போ வந்துட்டு சரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் இப்போ அவைலபிளாக யூடியூப்ல இருக்குது. சரி நம்மளால ஏதாவது பண்ண முடியுமா நினச்சிட்டு இருக்கும்போது தான் இன்னைக்கு ஒரு 1 minute ஷார்ட் ஃபிலிம் அப்படிமே ட்ரை பண்ணி அதை நான் பண்ணேன். ஓகே, நல்லா இருக்கு. பட் பண்ணாமல் யோசிச்சுட்டே இருக்க வேண்டியதான். இறங்கி பண்ண ஆரம்பிச்சோம்னா அதுக்கான ஒரு ஐடியா கிடைக்கும், பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து மறக்காம பாருங்க. ஒரு அவார்டு வின்னிங் ஷார்ட் ஃபிலிம். ஸோ இன்னும் செலக்ட் ஆகல, பார்ப்போம். அண்ட் வேற என்ன அப்படின்னா வந்துட்டு, முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்ணாம எதுவும் மாறாது, முயற்சி பண்ணாதான் மாறும். கண்ணா லட்டு திங்க ஆசையா, கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா. பாசம் காட்டினா பனி போல உருகிடுவான், வேஷம் போட்டாக்கா ஈயாக உருமிடுவான். நல்லா பாத்தீங்க அப்படின்னா, புலி படத்துல பாசத்துக்கு முன்னாடி தான் நான் பனி, பகைக்கு முன்னாடி தான் புலி, அந்த மாதிரிதான். ஸோ யார் என்ன வேணா சொல்லட்டும், பாசத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே அடிமை தான். ஆனா அந்த பகை, அந்த துரோகம், அந்த நம்பிக்கை இதெல்லாம் வந்துட்டு வரும்போது நமக்கு வரும் பாருங்க ஒரு எரிச்சல். அதான் மேட்டர். பாசத்துக்கு முன்னாடி தான் நான் பனி, பகைக்கு முன்னாடி நான் புலி. என்னவா இருக்கு அர்த்தம் எனக்கே தெரியாது. கட்டாரே பாட்டு செய்யறேன் பாப்பமா. Stepping through the shadows of our Talabadi, racing like a king, yeah, the vibe is so gravity. Power in his hands, got the gold in his palm, yeah. Leader of the masses, bringing fire with this count, let's go. நிழல்கள் வழியா அடி எடுத்து வச்சு போறது எங்க தளபதி. ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு, ஒரு புலியா இருக்கட்டும், சிங்கமா இருக்கட்டும், பொறுமையா தான் வேட்டையாடும். ஆனா பாஞ்சும் வேட்டையாடும், நேரம் காலம் பொறுத்து. ஸோ அது மாதிரி நிழல்களை போல் நாம இருக்கிறது தெரியாம வந்துட்டு பாஞ்சு வேட்டையாடும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் நினைக்கிறேன். Stepping through the shadows of our Talabadi, racing like a king, yeah, the vibe is so gravity. Power in his hands, got the gold in his palm, yeah. Leader of the masses, bringing fire with this count, let's go. ஒரு நிலைப்பாடு இருக்குங்க ஒரு உலகத்துல வந்துட்டு, ஒரு அதிகாரத்துல நம்மளால பிடிச்சது, நம்ம அமைதியா இருக்கிறது, நெருப்பை போல இது பண்றது, ஒரு சைலன்ஸ் இருக்கணும். நம்ம தளபதி கிட்ட அது நிறையவே இருக்குது. சும்மா ஆச்சாப்தான் கத்தி நடக்கிறது முடியாது. ஒரு சீக்கிரமான மாநாடு முடிஞ்சது, எல்லாமே வந்துட்டு தளபதியாக நடந்துச்சு. அண்ட் ஒரு கிங் மேக்கர் மாதிரி. The game is over, but only when I say it's over. ஊரு உலகம் துணையாக இருக்க படையே வந்தாலும் கவலை இல்லை. இட்லைக்கு வந்துட்டு பொலிட்டிக்கல் வைஸ் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரசிகர்களாக இருந்தாங்க, இப்போ டிவி கட்சி ஆரம்பிச்சோன்னா தொண்டர்களாக மாறிட்டாங்களா. ஊர் உலகம் துணை இருக்க
எது வந்தாலும் பயம் இல்லை. அதுதான் ஊரே உலகம் துணையாக இருக்க படையே வந்தாலும் கவலை இல்ல. உசுறு கொடுக்க கோடி பேரு கிடக்க வாக்கு தவறாது நேர்மை வெல்ல. இதுவும் வந்துட்டு அது மாதிரிதான். தளபதிக்காக உயிர் கொடுக்க நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர். அஃப்கோர்ஸ் ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ஒரு பழைய வீடியோ அது கிடைக்குமான்னு தெரியல, நான் இருந்துச்சுன்னா நான் எடிட்டிங்கில் பண்ணுறேன். ஒரு ரசிகர், பழைய ரசிகர் வந்து தளபதிக்காக. ஸோ அது வந்துட்டு ஒரு மறக்க முடியாத தருணம்னு அவரே சொல்லியிருக்கிறேன். ஸோ உசுரை கொடுக்க கோடி பேர் கண்டிப்பாக இருக்காங்க தளபதிக்காக, அதனால கவலையே கிடையாது. அது என்னடா சொன்ன அவன்? என்ன பிடிச்சவனெல்லாம் கொல்ல போறானா? டேய், என்ன பிடிச்சவள கோடி பேர் இருக்காண்டா வெளியில. முடிஞ்சதோட சொல்ற பாப்போம். என்னை தாளாட்டிட்டு இந்த தமிழ்நாடே என் சொந்தம், இது போல எதுவும் இல்லை. என்ன தாளாட்டிடும் எங்க தமிழ்நாடு என் சொந்தம், இது போல எதுவும் இல்ல. தமிழ் கல்வி விருது நான் வந்துட்டு கையில் எடுக்கிறேங்க. அவனா வந்துட்டு யாருமே பண்ணது கிடையாதுங்க, யாருமே. ஜெயலலிதா அம்மாவாக இருக்கலாம், அண்ட் அதுக்கு முன்னாடி இருந்த கருணாநிதி சாராக இருக்கலாம், அண்ட் அதுக்கு முன்னாடி இருந்தவராக இருக்கலாம், அண்ட் இப்போ இருந்தவங்களா இருக்கலாம். ஸோ யாருமே வந்துட்டு இந்த கல்வி விருது விழா அப்படியே பண்ணலை. அதுக்கு நிகராக நிறைய பண்ணியிருக்காங்க. பட் இந்த கல்வி விருது விழா அப்படி மாதிரி வந்து ஒரு கையில் எடுக்கவே கிடையாது. அதை முதல்ல கையில் எடுத்து பண்ணது தளபதி விஜய் அவர்கள் மட்டும்தான். ஸோ இது மாதிரி ஆனால் ஒரு வருஷம் அவங்க பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இருக்கிற ஆச்சரியாவது நம்ம இவர் பண்ணாங்களான்னு கேட்டால், இப்போ இருக்கிறவங்க பண்ணுறாங்களான்னு கேட்டால் இன்னும் காரணம் செலவு பண்ண முடியாதுல்ல. ஸோ அதான். ஆனால் தளபதி வந்துட்டு அவரோட கையில் இருக்கிற காசை போட்டுட்டு இருக்காரு. அவரோட காசையும் அவர் எடுக்கல, அவரோட கையில் இருக்கிற காசை போட்டுட்டு இருக்காரு. ஸோ அதான் ரொம்ப எல்லாரோட கவனத்தையும் இருக்கிற மாதிரி. கூட உழைப்பு மட்டும்தாங்க என்னோடது. அதன் மூலமா எனக்கு கிடைச்ச மத்த எல்லாத்துக்கும் காரணம் நான் இல்லை. முறைதான் உன்னை பார்த்தால் அது வரமே. பூமி உடைஞ்சாலும் என்றும் மாறாது தீராது நம்ம பந்தம், நம்ம அண்ணன் தான். அடியும் உதையும் கலந்து வச்சு விடிய விடிய விருந்து வச்சா பறக்கும் பறக்கும் எங்கள் மொழி பறக்கும். வானம் இடிஞ்சாலுமே பூமி அழிஞ்சாலுமே என்றும் மாறாது தீராது நம்ம பந்தம். அடியும் உதையும் கலந்து வச்சு விடிய விடிய விருந்து வச்சா பறக்கும் பறக்கும் எங்கள் கொடி பறக்கும் இருக்கும் பறக்கும் உச்சத்தில் இருக்கும். சாங் வந்துட்டு உண்மையிலேயே என் மனசை டச் பண்ண ஒரு சாங்காக இருக்குது. ஏன்னா நிறைய விஷயத்த வந்துட்டு இன்டேரக்டாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ புரியும்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த இதில் சொன்ன மாதிரி தான் வந்துட்டு அவர் என்னதான் மக்களுக்காக குரல் கொடுத்தாலும், மக்களுக்காக இருந்தாலும் வந்துட்டு அவர் என்னைக்கு நம்மளோட அண்ணன் தான். இப்போ சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஐயான்னு கூப்பிடணும், ஐயான்னு கூப்பிடணும். புசியானதை சொன்னான்னு நினைக்கிறேன். தப்பு. அண்ட் வந்துட்டு வேலையை விட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா மக்களோட இந்த விஜயசாரோட பேச கேட்கணுமோ, தப்பு. நம்ம கூட இருக்கிறவங்கள நம்ம சரியாக வச்சுக்கிட்டா நமக்கு மேலே இருக்கிற நம்மளை பார்த்துப்பாங்க. பிகாஸ் நாம் யாருக்கு என்ன நினைக்கிறோமோ அதான் நமக்கு கிடைக்கும். ஓகே, நீங்கள் ஒரு விஷயத்த தப்பாக ட்ரீட் பண்ணி ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா தப்பு. ஸோ அதனால் வந்துட்டு ப்ளீஸ் கரெக்டாக இருங்க, தப்பாக எதுவும் எடுத்துக்காதீங்க. இந்த வீடியோ வந்துட்டு முழுக்க நான் என்னோட கருத்தை சொன்னது தான். ஸோ தட்ஸ் இட்.